இருந்தேன் நினைச்சியா சிங்காரம்? பொழைச்சிட்டு போடாலும் விட்டுட்டு போறேன். யாரெல்லாம் மண்டே கல்வி கொள்ளையடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம். இல்ல முடியாத, செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. ஆமா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யமகா ரே. ஸோ கார்போர்ட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு ஒரு தகவலை பார்க்கலாம். மெயினாக இதை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எப்படி இது பாருங்கள். இல்லை இது வரலாம் இந்த கார்போர்ட்டை கைட்டதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் வண்டி வந்து அடைக்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஸ்லோ ஸ்பீடில் நிச்சயமாக வரும். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தால் துரு. ஆனால் ஆக்சுவலாக இது மீறியும் இது உள்ளே வந்திருக்குன்னா தண்ணி, அதாவது எத்தனால், பெட்ரோலு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரணும். தண்ணி மாதிரி வர்றதுனால இந்த மாதிரி கார்போரேட்டில் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இதில் வந்து நம்ம இது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம காற்று பிடிக்கும்போது இவர் காணாத போடுவார். இந்த சொரை காணாத போடுவார். நீங்கள் வேறு வாங்கி போட்டாலும் செட் ஆகாது. இதோடைய செட்டிங்கே வந்து செட் ஆகாது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்கள், அந்த சொரை தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வரல கைட்டுதே கிடையாது. ஸோ அது ஒன்று. இதுதான் இந்த கார்போர்ட்டு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த கார்போர்ட்டரில். இந்த கார்போர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலேஜாக இருக்கும். இதெல்லாம் கைட்டவே இல்லை. சும்மா ஏதோ ஒன்று க்ளீன் பண்ணி மாட்டி ஏதோ சர்வீஸ் வருதா. ஏன்னா கார்போர்ட்டர் கைட்டு க்ளீன் பண்ணனா இது ரொம்ப கஷ்டம். இது ஏகப்பட்ட வேலை இதில். அதுதான் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் எடுத்து நுணுக்கமாக பண்ணால் தான் அது வேலை. அதே மாதிரி இதில் மெயினாக ஒன்று இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த சொரை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். இதை போடாமல் விட்டுறாதீங்க. மெயின் அது ஒன்று. அதே மாதிரி இது நம்ம கார்போர்ட்ரு ஃபுல்லாகவே இந்த பிளாஞ்சை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 2 போல்ட்டை கட்டினீங்கன்னாவே கார்போர்ட்ரு வெளியே வந்துடும். மேலே ஒரு பேப்பரு துணியை வச்சு அதை மூடிக்கணும். அதே மாதிரி இந்த சோக்கெலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக போடணும். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆக்சிலேட்டர் ஒயரு, சோக் ஒயரு, இதுக்கு வர பிரேக் ஒயரு எல்லாமே மாற்றிடணும். ஏன்னா இது மெயினாக இதுக்கு வந்து இந்த கேபிள் பொறுத்தவரையிலும் நீங்கள் கரெக்டாக மாற்றினா தான் இது வந்து ரிட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ரைஸ் ஆகிற மாதிரியே வரும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது 2 கேபிளும் நீங்கள் யூனிட்டாக மாற்றிடணும். ஸோ நான் எப்படி வண்டியை பிரித்து எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் கேபிளுடைய ரூட்டு கரெக்டாக நீங்கள் மாற்ற முடியும். இல்லைன்னா அதை மாற்ற முடியாது. யமகா ரே. ஸோ இது கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டி. யமகா ரே தேங்காய் கார்போர்ட்டரை க்ளீன் பண்ணுறது நம்ம சோப்பாயில் போட்டு நல்லா அருமையாக பண்ணோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். பாருங்கள் எப்படி பாருங்கள், அழுக்கு எப்படி பொங்குது பார்த்தீங்களா. இதுதான் சோப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு தான். அருமையாக க்ளீன் பண்ணி அதே மாதிரி இந்த ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். அப்படியே வெளியில் மினுகிற மாதிரி இருக்கும். ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் மினுகிற மாதிரியே இருக்கும். அருமையாக தண்ணியை ஊற்றி உள்ளே க்ளீன் பண்ணோம்னா பக்காவாக இருக்கும். சில பேர் தண்ணி ஊற்றுறதுக்கு பயப்படுவாங்க, தண்ணியில் க்ளீன் பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க. இதுதான் நம்ம க்ளீனிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதுதான் எப்படி இருக்கு, நறுக்கன்னு இருக்கும். அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம்.
ஏன்னா இப்போ பெட்ரோலே வந்து தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறதே வேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா சோப் ஆயில் போட்டு ஒன்றும் விடாத ஜம்முன்னு அருமையாக க்ளீன் பண்ணிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. நல்லா ஏர் பிடிச்சிடணும். ஏர் பிடிக்கலன்னா கஷ்டம், அதுவும் சொல்லிடுறேன். நல்லா ஏர் பிடிக்கணும். பாருங்க, இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா வெள்ளி முழுக்கிற மாதிரியே மினுக்கும் எல்லாம். பெட்ரோலுக்கு என்கிட்ட வேலை கிடையாது, தண்ணி தான். ஆமாம், பெட்ரோலுக்கு வேலை கிடையாது, தண்ணி தான். ஃபுல்லாக தண்ணி தான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி. இதெல்லாம் தண்ணி. தண்ணியில் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ நம்ம மெயினாக வந்து இந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அருமையாக க்ளீன் பண்ணியிருப்பேன். இந்த ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். இப்படி தான் இதை க்ளீன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம். ஏதோ ஒன்று கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது சாத்தியம் ஆகாது. அது சாத்தியம் ஆகாது. நீங்கள் இன்ஜின் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கார்பரேட்டர் நல்லா தான் இருக்குது, அப்படியே மாற்றி நீங்கள் ஐட்லிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தயவு செய்து இதில் வரக்கூடிய ஏர் ஸ்க்ரூவில் வரக்கூடிய ஓரிங்கு கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். இது வந்து ஃபில்ட்ரு எங்கே வரும்னா இதில் வரும், பெட்ரோல் ஃபில்ட்ரு. நம்ம இதுக்கு மேலே டிபிஎஸ் வருவோம். இதில் வந்து பெட்ரோல் மண்ணுக்கு இன்னும் வந்தால் தூசி வந்தால் இதை அடிச்சிக்கும். அதுதான் இது. ஸோ அதே மாதிரி இந்த ஓரிங் பாருங்கள் எப்படி பல்ஜாகிக்குது. அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படியே பெருசாக இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங்கு தாங்கி பிடிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த வாசருக்கு அப்புறம் தான் இது வரும் ஓரிங்கு. ஸோ இந்த ஓரிங்கே இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் வண்டி எப்படி வேலை செய்யும்? இது நல்லா பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் இந்த ஓரிங்கு. இந்த மாதிரி தேஞ்சு போன ஓரிங்க நம்ம எடுத்து போட்டோம்னா எங்கே வேலை செய்யும் வண்டி? செய்யாது. இப்போது திருப்பி வைக்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த ஓரிங்கு. இந்த வாசரு அலுமினியம் இந்த வாசர் வந்து ஸோ நமக்கு வந்து இந்த வாசருடைய கரை தான் வந்து இந்த ஓரிங்கில் இருக்கும் பாருங்க. இந்த ஓரிங்கில் நல்லா பாருங்கள், கிளியராக தெரியும். இதுதான் அந்த ஓரிங்கில் இருக்கக்கூடிய கரை. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஓரிங்க. நம்ம நிறைய நினைப்போம், நம்ம வண்டி ரெடி பண்ணுறோம், இதெல்லாம் தேவையில்லை அப்படியே விட்டுருவோம். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஓரிங்க நசுங்கி போய். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். யமஹா ரே கார்பரேட்டரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரும் சரியாக வந்து கஸ்டமர் கவனிக்கிறது இல்லை. மெயினாக வந்து கஸ்டமர் கேட்கணும், இந்த மாதிரி கார்பரேட்டர்லாம் க்ளீன் பண்ணி போடுங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, காசை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு பண்ணி கொடுங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்க போகிறாங்க. காலைல விட்டு சாயங்காலம் வண்டி வாங்குறதெல்லாம் அது சாத்தியம் ஆகாது. ஒரு வண்டியை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 3 நாள் ஆகும்.
இதாங்க அந்த ஓரிங். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். யமஹா ரே கார்போரேட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படி, இதுதான் நம்ம க்ளீன் பண்ணுறது. ஸோ அடுத்தது ஏர் ஸ்க்ரூ இதெல்லாம் வந்து எப்பவுமே இதுக்கு 1.5 மரம் வைங்க, ஜாஸ்தி வைக்காதீங்க. ஏர் ஸ்க்ரூவில் வந்து 1.5 மரம் வைக்கணும், வச்சாவே போதும் யமஹா ரேயில். இப்போ நம்ம வந்து ரே கார்போரேட்டர் மாற்றுறதை எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது லேடிஸ் ஓட்டுற வண்டி, நிறைய மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு பொருள் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இதுதான், இந்த சொரை காணாத போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதை வந்து இப்படி தான் போடணும். இப்படி போட்டிங்கன்னா அழகாக உள்ளே போய் உக்காந்துக்கும். உள்ளே போய் அழகாக உக்காந்துக்குச்சு. ஸோ அடுத்தது இந்த ஜெட்டை வந்து ஏன்னா சொரை உள்ளே போய் நல்லா கரெக்டாக உக்காரணும், அப்போ தான் ஜெட்டு ஏறும், இல்லைன்னா ஏறாது. இந்த மாதிரி ரிங்ஸ் ஒன்று எடுத்துங்க, மீடியம் டைட்டு, ஒரு மீடியம் டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு, நம்ம இதில் ஏதாவது மண்ணுங்கன்னு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு அழகாக அப்படி போட்டுக்கணும். இந்த மாதிரி கனெக்டர் அழகாக இருக்கணும், நல்லா நீட்டாக. இதை போட்டு ஜம்முன்னு இப்படி டைட் பண்ணணும். ரொம்ப ஓவர் டைட் பண்ணக்கூடாது. நல்லா தெரியும் உங்களுக்கு, அதை டைட் பண்ணும்போதே ஜோராக போய் நின்றுக்கும், அவ்வளோதான். இதுதான் டைட்டு. இதுக்கு மேலே நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. இந்த ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஓரம் பிசில் தட்டின மாதிரி இருக்கும், மழுந்துடும். அப்போனா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜெட்டை ஒன்று மாற்றிடுங்க, அது ஒரு விஷயம். இந்த ஃப்ளோட் நீடில். இப்போது இந்த கேப்பு, இந்த வசம் தான் போடணும். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். இந்த கேப்பு அப்படி உள்ளே அழகாக போயிடும். இந்த ஃப்ளோட் நீடியில் அழகாக ஜோராக அப்படி மாட்டிங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக மாட்டினேன். இதை இப்படி மாட்டி இதில் அப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும், இந்த ஸ்டார் ஸ்க்ரூ, ஜம்முன்னு தூக்கி அப்படி வச்சுட்டு அழகாக தூக்கி மாட்டினீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இதை டைட்டாக ஏற்றணும், கிராஸாக ஏற்றிடக்கூடாது. ஸ்டார் திருப்பி போட்டு டைட் பண்ணிக்கணும். இது வந்து டைட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது ஏர் ஸ்க்ரூவை வந்து நம்ம பார்க்கலாம். ஏர் ஸ்க்ரூ வந்து ஓரிங் மாற்றி எப்படி மாற்றுறதுன்றதை நான் அழகாக நம்ம பார்த்து அது தெரிஞ்சுக்கலாம். ஐயோ இவ்வளோ நாய் நான் இதை ஆன் பண்ணதே வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்க்ரூ, ஏர் ஓரிங் இதை போட்டிருக்கேன். இது வந்து பழசு. இப்போ இதை கீழே போட்டிருங்க. ஸோ இது உள்ளே அழகாக போட்டிங்கன்னா ஜம்முன்னு ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1.5 மரம் வைக்கணும். நான் இங்கே கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கோடு தெரிஞ்சு பாருங்கள். இந்த கோடுக்கு நேராக தான் அந்த பட்டை இருக்குது. அழகாக அந்த பட்டையை திருப்பியும் கீழே வந்தால் பாதி, திருப்பி மேலே போனால் 1, திருப்பியும் பாதி, 1.5 மரம்
கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா போதும். இதுதான் நம்ம ஏர் ஸ்க்ரூ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த கப்பு, இந்த கப்பை போட்டு அழகாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுதான் யமஹா ரே கார்போரேட்டர் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யமஹா ரே நம்ம வந்து கார்போரேட்டர் க்ளீன் பண்ணுறது, ஏர் ஸ்க்ரூ எல்லாமே மைலேஜ் வர்றதுக்கு நம்ம அழகாக நம்ம ரெடி பண்ணி இதை மாட்டியிருக்கோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நன்றி. ஸோ இதை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை ஒரு கோடு மாதிரி வரும். ஸோ இது வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக அந்த கோடு வரணும். அப்போது கரெக்டாக உள்ளே போய் உக்காந்துரும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் ஜெட்டு மாட்டக்கூடிய ஒரு இது. நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா முழுக்குன்னு ஒஞ்சிடும். இதுக்கு மேலே இந்த ஸ்டப்பு. ஸோ 3 ஸ்க்ரூ நல்லா அருமையாக கொடுத்துருப்பாங்க. யமஹா ரே நல்லா ஜம்முன்னு இந்த மாதிரி அழகாக டைட் வச்சிக்கணும். அழகாக டைட் ஆகிடும். ஸ்டார் த்ரிப்ளே தான் டைட் பண்ணணும். நான் சும்மா டெஸ்டிங் இதை பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல் டைட் நம்ம ஸ்டார் த்ரிப்ளே வச்சு டைட் பண்ணுவோன்னா அருமையாகிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யமஹா ரே கார்போரேட் மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, கார்போரேட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படி. மெயினாக இது வந்து சுத்தமாக போயிடுச்சு. இந்த ஸ்லைடுனால தான் நமக்கு லேட்டு. ஸோ ஸ்லைடு வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் பாருங்கள், 1 2 3 ஹோல்ஸ் வரும். இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதாவது இந்த 2 ஹோல்ஸும் பக்கத்தில் இருக்கும். 3வது ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா தள்ளி இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்லைடை மாற்றி போட்டிங்கன்னா வேலை செய்யாது. இப்போது இது பாருங்கள், 2 ஹோல்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ 3வது ஹோல்ஸு தள்ளி இருக்குது. அப்படியே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கும். ஒரு 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா வேலை செய்யாது. இது அதோட 100% சொல்லுவேன். சரி, நானே வந்து இது பார்த்து கண்டுபிடிச்சி திருப்பியும் அமுச்சிட்டு திருப்பியும் இந்த ஸ்லைடை வர வச்சேன். அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று சரி கிடைக்கல அப்படின்னு தூக்கி மாற்றி விட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சாத்தியம் ஆகாது. ஸோ இது நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதனால் இதை வந்து தயவு செய்து இந்த மாதிரி அழகாக வாங்கி கஸ்டமருக்கு நல்லா பயனடிங்க. ஸோ கிடைக்கலன்னா கஸ்டமரே வாங்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இது நம்மலாம் வந்து ஆர்டர் போட்டு வரைக்குதுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சார் லேட் ஆகிடுச்சான்னு கேட்பாங்க. அது ஒரு பிரச்சனை. என்கிட்ட லேட் ஆகிடுச்சுன்னா வண்டியை எடுத்துன்னு போயிடு அப்படின்றது நான். அவ்வளோதான். ஏன்னா பொருள் கடைகள்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வர வச்சு இதை பண்ண என்னுடைய நண்பர் வண்டி இது. அதனால் இதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்லைடை வர வச்சேன். ஸோ வர வச்சு இப்போ இதை மாட்டுறேன். நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஹோல்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் இது. இப்போ இதில் அழகாக நம்ம எப்படி, நான் ஏற்கனவே யூனிகான்லாம் மாட்டியிருக்கேன். அதே மாதிரி இதை போட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணி போட்டோம்னா இதுதான் இந்த ஸ்லைடு கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி அழகாக உள்ளே போட்டு மேலே ஸ்ப்ரிங்கி, நிறைய பேர் ஸ்ப்ரிங்கை இழுத்து போடுவீங்க. அதாவது ஸ்ப்ரிங்கை இழுத்து போட்டிங்கன்னா டென்ஷனே இருக்காது. இதில் வந்து காற்றுல தான் வேக்கமில் ஏறும். இது காற்றுல தான் சருன்னு மேலே ஏறும். நம்ம திராட்டில் கொடுத்தா நீங்கள் நினைப்பீங்க திராட்டில் கொடுத்தா மேலே ஏறுதுன்னு. கிடையாது. காற்றுல ஏறக்கூடியது தான் இந்த ஸ்லைடு. அதனால் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி புதுசு ஒன்று வாங்கி போட்டோம்னா வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை தயவுசெய்து இதே ஸ்ப்ரிங்கே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கிடைச்சாலும் இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு அளவு பார்த்துக்கணும். அந்த அளவு பிரகாரம் நீங்கள் வாங்கி ஸ்ப்ரிங்கை போடணும். அதே மாதிரி இந்த திக்னஸ், ஸ்ப்ரிங்குடைய எவ்வளோ திக்னஸ் இருக்குது அதுவும் பார்க்கணும். ஓவர் டென்ஷனாக போட்டிங்கன்னா காற்றுல ஏறாது. அது வந்து வேக்கமில் இது வந்து
ஏறாது, வண்டி வேலை செய்யாது, வண்டி ரைஸ் ஆகிக்கினே கிடக்கும், திடீர்னு நின்றுக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நன்றி. இப்போது இந்த 2 கையை வச்சு நான் மூடிக்கிறேன். இதில் பாருங்க, ஏறும் பாருங்க. இதுதான் ஏறக்கூடியது. எப்படி ஏறுது பாருங்க. இதுதான் இந்த செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இந்த 2 பக்கம் ஏறும், மூடிக்கணும். மூடிக்கினா தான் அது மேலே ஏறும். இதில் ஒரு டீப்பு கரண்ட் போயிருந்தா கூட இது வேலை செய்யாது, இது சரியாக வேலை செய்யாது. அதுதான் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த டீப் வந்து ஏர் ஃபில்டரில் உள்ளே போயிடும், ஏர் ஃபில்டரில் கனெக்ட் ஆகி உள்ளே போயிடும். ஸோ அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான். நன்றி. நிறைய நண்பர்கள் வந்து இதில் வாயை வச்சு ஊதுனீங்கன்னா இது மேலே ஏறாது. ஸோ இந்த பக்கம் 2 கையை வச்சு மூடிக்கணும். இப்படி கையை வச்சு மூடிக்கினேன். இதில் இப்போ காட்டுறோம் பாருங்கள், உங்களுடைய இதோடைய எப்படி ஏறுதுன்றதை காட்டுறோம் பாருங்கள். இப்போது அழகாக மாட்டியாச்சு. இதை சொல்ல வேண்டிய விதத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இதை வாயை வச்சு ஊதுனீங்கன்னா மேலே ஏறும். இந்த இடத்துல ஊதுனீங்கன்னா இது மேலே ஏறும். அந்த மாதிரி ஏறுதான் நீங்கள் பார்த்துங்க.